பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் வார்த்தை, என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஏசாயா புஸ்தகம் 66வது அதிகாரம் 2வது வசனம். அன்பு தேவப்பிள்ளை, இன்றைய நாட்களில் எங்கு சென்றாலும் தேவனுக்கு பயப்படும் பயம் சுத்தமா இல்லவே இல்லை. ஏன் தெரியுமா? நம் தேவன் எவ்வளவு பாவம் செய்தாலும் மன்னிக்கிறார் என்று நான் கிறிஸ்தவள் என்று கம்பீரமாக சொல்லும் நபர்களே அதிகமாக துணிகிற பாவம் செய்கிறார்கள். தேவப்பிள்ளை, வாரத்தில் ஒரு நாள் தான் சபைக்கு அதிகமானோர் போகிறோம். அந்த ஒரு நாளிலாகவும் நம் தேவன் சொன்னது போல, என் வசனத்திற்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன். அதுபோல நம் தேவனுடைய வசனமாகிய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் வசனத்துக்கு பயந்து ஒழுங்காக இருக்கிறோமா? ஹல்லேலூயா. நீங்களே ஒன்று நம்முடைய மனசாட்சியை கேட்டு பாருங்களேன், யோசித்து பாருங்க. தேவ வசனத்துக்கு கீழ்ப்படுகிறீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, சிலரை கேட்டால் நான் ஒழுங்காக ஆலயத்திற்கு சபைக்கு சென்று விடுவேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கை பாதையை பார்த்தால் வேதாகமத்தில் உள்ள வசனத்திற்கு வாழ்க்கை வாழ்கிறதற்கும் 1% கூட கீழ்ப்படிய மாட்டார். வேத வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, தேவனுக்கு பயப்படவும் மாட்டாங்க. ஆனால் அவர்களிடத்துல நாம் பேசினால் நாங்கள் தான் பரலோகம் போவோம், வேறு யாருமே பரலோகம் போக முடியாது, அவ்வளவு பரிசுத்தவான்கள் நாங்கள் என்று சொல்லுவார்கள். பைபிள் ஹல்லேலூயா. அதுபோல பைபிள், பாட்டு புக்கு, விளக்க உரை, இப்படி ஓய்வு நாளில் அதிக புத்தகங்களோடு பேனா, நோட்டு இப்படி எல்லாம் கொண்டு செல்வார்கள். சபையில் எழுதினதை வீட்டில் போய் தியானிப்பார்கள் என்றால் அதுவும் தெரியாது. தேவப்பிள்ளை, இந்த நாளில் தேவன் தந்த வார்த்தையை தியானியுங்கள். அப்படியே தியானிக்கும் பொழுது தேவனின் வசனத்திற்கு நடுங்குவீங்க. அப்படி தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது சபையில் ஆராதனை 8 மணிக்கு என்றால் நீங்கள் 7:30 மணிக்கெல்லாம் சபைக்கு போய் இருப்பீங்க. ஹல்லேலூயா. உங்கள் வேலையில் உண்மை உள்ளவர்களாக இருப்பீங்க, வீட்டில் உண்மை உள்ளவர்களாக, சொந்த பந்தங்கள் மத்தியில் உண்மை உள்ளவர்களாக, பிள்ளைகளிடத்தில் உண்மை உள்ளவர்களாக, பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் உண்மை உள்ளவர்களாக, மாமியார் மருமகளிடம், மருமகள் மாமியாரிடம், மாமனார் மருமகனிடம், மருமகன் மாமனாரிடம், சகோதரன் சகோதரியிடம், சகோதரி சகோதரனிடம், சபையில் ஊழியரிடம், சபையில் விசுவாசிகளிடம், இப்படி எல்லோரிடமும் உண்மை உள்ளவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா. கெட்ட வார்த்தை போடவே மாட்டோம், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யவே மாட்டோம், திருட மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம். இனி இப்படி சொல்லிக்கொண்டே போலாம் பிள்ளைகளே. மற்றவர்களை வேதனைப்படுத்த மாட்டோம், மற்றவர்களின் மனதை புரிந்து நடப்போம். நம் சிந்தைக்கும் தீய சிந்தை வராமல், இப்படி நம்ம சிந்தனைக்குள்ள தீய சிந்தை வராமல் கிறிஸ்துவின் சிந்தை நம்மை ஆளுகை செய்ய வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். தேவப்பிள்ளை, நாம் ஒவ்வொரு காரியமும் செய்யும் முன் தேவ வசனத்தின்படிதான் நான் செய்கிறேனா என்று யோசிப்போம். ஒரு பாவத்தை நாம் மறுபடியும் செய்து கொண்டிருந்தால் அதில் எப்படி விடுதலை பெறுவது என்று வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து விடுதலை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்வோம்? நம்ம இருதயம் துடிக்கும். தேவப்பிள்ளை, நம் தேவன் சொல்லிவிட்டார், என் வசனத்திற்கு நடுங்குகிறவனே நான் நோக்கி பார்ப்பேன். தேவப்பிள்ளை, நமக்கு நம் தேவன் தந்த வேதத்தின் வார்த்தைகளை அனுதினமும் வாசிங்க, அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்க. இந்த உலகத்தின் மனிதர்கள் உங்களை உயர்த்த முடியவே முடியாது. தேவப்பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் படைத்த நம் தேவன் தான் உங்களை என்ன செய்யணும்? நம்மளை உயர்த்த முடியும். ஹல்லேலூயா. உங்கள் வேதனைகளை மாற்றி போட முடியும், உங்களை உண்மை உள்ளவர்களாக முடியும். அவர் வசனத்தை வாசித்து கேளுங்கள். தேவப்பிள்ளை, அவர் வசனத்தை வாசிக்கும் போது உங்கள் உள்ளத்தில் வசனம் பேசினால் வசனத்திற்கு நடுங்குங்க, பயந்து தேவ சமூகத்தில் அழுது ஜெபிங்க. தேவன் எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு அனுகூலமாக்குவார். ஹல்லேலூயா. கவலையே படாதீங்க. அவர் வசனத்திற்கு பயந்து நடுங்குகிற உங்களை தேவன் ஆசீர்வதித்து புதிய காரியங்களை செய்ய ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போமா? ஜெபம். என் வசனத்திற்கு நடுங்குகிறவனே நோக்கி பார்ப்பேன் என்று எங்களுக்கு வார்த்தை தந்த எங்கள் அன்பின் தகப்பனே ஏசப்பா, ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஏசப்பா, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் இருக்கிற தேவ வசனத்திற்கு கீழ்ப்படியாத சுபாவம், வேதத்தில் சபைக்கு போவதை விட்டு விடாதீர்கள் என்று சொன்னீரேப்பா. சபைக்கு போகாத சுபாவம், சபையில் ஏழைகளுக்கு உதவி செய்யாத சுபாவம், வாக்குவாதம் பண்ணுகிற சுபாவம், சண்டை போடும் சுபாவம், கோபத்தின் சுபாவம், குடும்பத்தில் குழப்பம் ஏற்படுத்தும் சுபாவம், கோல் பேசும் குண்டனி பேசும் சுபாவம், தேவனே இப்படி இனியும் என்ன சுபாவம் எல்லாம் இவர்களை
உம்மை விட்டு பிரிக்கிறதோ அந்த காரியத்தில் எல்லாம் தேவனே இவர்களை உம் வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வசனத்திற்கு நடுங்குகிறவர்களாக்கி ஆசீர்வதிப்பீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா.